இலங்கை மனித உரிமைகளை மீறவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இத்தாலியின் மிலானோவில் இலங்கை பிரஜைகளை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் இத்தாலியில் வாழ்கின்ற பெரும் எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் பங்கேற்றிருந்தனர். කාපට් පාරවල් ගමට ගිහිල්ලා කොන්ක්‍රීට් පාරවල් ගමට ගිහිල්ලා නගරයේ තියෙන සංවර්ධනය ගමට ගිහිල්ලා காப்பட் மற்றும் கான்கிரீட் வீதிகள் கிராமங்களுக்கு கிடைத்துள்ளன. நகரங்களில் உள்ள அபிவிருத்தி பணிகள் கிராமங்களை நோக்கி சென்றுள்ளன. கிராமங்களின் அழகு நகரங்களுக்கு கிடைத்துள்ளன. சேற்று நிலங்கள் இன்று அழகான பூங்காக்களாகவும் வாவிகளாகவும் மாறி வருகின்றன. குடிசைகளுக்கு பதிலாக இன்று மாடி வீடுகள் அமைக்கப்பட்டு அவர்கள் குடியேற்றப்படுகின்றனர். நாம் தற்போது 20,000 வரையான மக்களை குடியமர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த முறை நான் அங்கு சென்றவுடன் யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பேன். அப்போது யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் யாழ்தேவி செல்லும். இவ்வாறு அபிவிருத்தி ஏற்படும் போது, பொருளாதாரம் மேம்படும் போது, விவசாயத்துறை மேம்படும் போது நமக்கு பல அழுத்தங்கள் வருகின்றன. இவற்றை தடுப்பதற்கு எம்மால் முடியாது. ஆனால் நாங்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடவில்லை. இதனை விட மனித உரிமைகள் உலகில் மீறப்படுகின்றன. இந்த யுத்தத்தை தமிழ் மக்களுக்கு எதிராகவோ அல்லது வேறு ஓர் இனத்துக்கு எதிராகவோ முன்னெடுக்கவில்லை. பிரிவினைவாத பயங்கரவாதத்திற்கு எதிராகவே இந்த யுத்தத்தை முன்னெடுத்தோம். இத்தாலி மற்றும் வத்திகானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று முற்பகல் நாடு திரும்பினார்.